டெக் மில்லியனரை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் எங்கள் சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு சில டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட செட்டிங்ஸ் பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்ல மேலே இன்ஸ்டால் அண்ட் அப்டேட் அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் காட்டணும், உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் காட்டணுமா வேணாமான்றது தான் இது. ஓகே, இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்க ஆப்ஸ்லாம் அதை வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க அவங்க சைட்லேருந்து. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணுமா, இல்லை நான் ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணால் அதை அப்டேட் ஆகணுமா, இல்லைனா செல்லோட டேட்டாலேயே அப்டேட் ஆகுமான்னு தான் இந்த ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். அது வரணுமா வேணாமான்றது தான் இந்த டிக். இந்த டிக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உள்ளே போய் தான் பார்க்கணும், வெளியே ஹோம் ஸ்க்ரீனில் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாலாவதாக பார்க்க போது இந்த பேரண்டல் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன் சும்மா. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது, அதையே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் அன்லாக் ஆகிடும். அதில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா வயசு நம்மளுக்கு எந்த வயசில் 3 வயசு பசங்க, 7 வயசு பசங்க, 12 வயசு பசங்க, 16 18ன்னு கேட்டகரியில் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் வரணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளே இதில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் இதில் வரும். ஏஜ் கண்டென்ட்டை நம்ம இதில் கம்மி இதுவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அஞ்சாவதாக நான் பார்க்க போகிறோன்னா அதே மாதிரி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அப்டேட் பண்ணுமா வேணாமான்றது இதுலேயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்துக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வர கேம்ஸ் அண்ட் இதுவெல்லாம் இந்த மூணாவதாக இருக்க ஆப்ஷனில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் வகையில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சர்ச் பண்ணுறத விட இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்போது சும்மா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி கொடுத்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஃபோட்டோகிராஃபியும் இங்கே வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே பார்த்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த டூல் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வகையில் ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரிஸ் வகையில் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் எதனா ஒரு ஆப் நீங்கள் சப்போஸ் இந்த டைமுக்கு நெட்டு லோவாக இருந்தாலோ பேட்டரி லோவாக இருந்தாலோ சரி இது அப்புறமேட்டா இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் அதை மறந்துடுவீங்க. அதை மறக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த ட்ரிக்கில் சொல்ல போகிறேன். எப்படின்னா இப்போது இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க 300 MB உங்கள் கையில் நெட்டு லோவாக இருக்குது. பட் அப்புறமேட்டா இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு விஷ்லிஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் ஆட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு அதே மாதிரி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்லிஸ்ட். இந்த விஷ்லிஸ்ட்டில் நீங்கள் அப்புறமேட்டா என்னென்ன கேம் இது பண்ணலான்னு வச்சுருப்பீங்களோ அது எல்லாம் இங்கே இருக்கும். நான் இப்போ கொடுத்த கேம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு நெட் இருக்குது சொல்ல நீங்கள் திருப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பீட்டா டெஸ்டரில் சேர போகிறோம் அதுதான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சும்மா வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்ஸ்அப் மெசேஜ் டைப் பண்ணிட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜர் பீட்டா அப்படின்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீட்டாவில் ஜாயின் ஆகிருக்கேன். நான் ஜாயின் ஆனதுனால இப்போ லீவ் கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க சொல்ல எப்படி இருக்குன்னா இதில் வந்தோடனே இப்படி கீழே போனீங்கன்னா
எனக்கு இப்போ ரீஜாயின் கேட்குது. பட் உங்களுக்கு நான் காமிக்கும் ஜாயின் இட்டுன்னு காமிக்கும். நீங்கள் ஜாயின் கொடுத்த உடனே அது ஒரு பாப்பப் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பீட்டா டெஸ்ட்டில் நான் உங்களை ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் வர புதுசாக எந்த அப்டேட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு இதுவாக இருக்குது. நான் இப்போ இது ஜாயின் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வர லாஸ்ட் அப்டேட்டை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இது கொடுத்த உடனே நான் அதை இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணுவேன். அந்த பாப்பப் வந்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாப்பப் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதில் பக்ஸ் இருக்கும், சம் அதர் வைரஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். புது அப்டேட்ஸ்லாம் எனக்கு வேணும், நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக இந்த பீட்டா டெஸ்டரில் சேர்ந்து நீங்களும் எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ப்ளே சர்வீஸ் நீங்கள் சர்ச் பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடச்சிருக்காது. நான் இப்போது டைப் பண்ணி காமிக்கிறேன், சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கூகுள் ப்ளே சர்வீஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. நம்மளுக்கு கூகுள் ப்ளே சர்வீஸ் மட்டும் இல்லை, மற்றபடி அதில் கூகுளோட எல்லா இதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளே சர்வீஸ் இல்லை. அதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதோ இல்லை அன்இன்ஸ்டால் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி பண்ணுறதுன்னா இதில் அது வராது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் எப்படி வர வைக்கிறது அப்டேட் பண்ணுறதுன்னு தான் நான் இதில் காட்ட போகிறேன். லாஸ்ட்டாக இதுலேருந்து வந்திருக்க வெளியே உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரில் போங்க. நான் க்ரோமில் போகிறேன். க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுள் ப்ளே சர்வீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கூகுள் ப்ளே சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ப்ளே சர்வீஸ் வந்திருக்கும். இப்போ அதில் இருக்க ஃபஸ்ட்டாக இருக்கிறத கொடுத்தீங்கன்னா இது போல் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எனக்கு இன்ஸ்டால்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கூகுளில் அங்கேயே நான் பீட்டா டெஸ்டரில் சேர்ந்ததுனால இதையும் பீட்டா டெஸ்டர் இது பீட்டா டெஸ்டரில் என்னை இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கூகுள் ப்ளே சர்வீஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணனாலோ இல்லை பீட்டா டெஸ்டரில் அப்டேட் பண்ணுறதுனாலோ இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.